கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியை நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பா. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 139 சங்கீதம், அதில் 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 139 2ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறதையும் எழுந்திருக்கிறதையும், என்னால உட்கார கூட முடியல, என்னால எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சிரமப்படலாம். ஆனா ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா எதுல உட்கார்ந்துருக்கான் பார்த்தீங்கன்னா, மீன் வயிற்றுல போய் உட்கார்ந்துக்கிட்டான். யாருங்க? யோனா. தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறது. யோனா என்ன பண்ணாப்புல? ஒரு மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிட்டாப்புல. உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. எப்படி இருக்குப்ப நினைச்சு பாருங்க. சோத்திரம். மீன் வயிற்றுல உள்ள போனா சேரப்பட்டு உட்கார வைப்பாங்க. அப்ப நெருக்கத்திலிருந்து அப்ப சொல்றான், ஆண்டவரே நான் உம்மை நோக்கி சத்தம் விடுகிறேன். அப்ப எந்திரிக்க முடியாது. நினைச்சு பாருங்க, மீனவத்தில் எப்படி இருக்கும்? ஒரு முள்ளா இருக்கும், அது நாற்றம் எடுக்கும், மூச்சு வாங்க முடியாது. இவனுக்கும் பிரச்சனை, மீனுக்கும் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முரண்பாடா செய்யும் பொழுது நம்மளுக்கும் பிரச்சனை, மீனுக்கும் பிரச்சனை, கடலுக்கும் பிரச்சனை, படகுல வந்தவனுக்கும் பிரச்சனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம சரியா செய்யனால படகு உலட்ட ஆரம்பிக்கிறது, கடல் கொந்தளிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் கர்த்தர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஏன்னா அவன் சொல்றான், எப்படி சொல்றான், நான் சர்வவல்லவன் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி அவன் அறிக்கை செய்துகிறதை பார்க்க அவன் சொல்றான், நான் உட்கார்ந்து எழுந்திருக்குன்னு வருந்திருக்கிறேன். யோனாவை என்ன பண்ணுச்சு? கரையில மீன் சேர்த்துச்சு. ஆமே சோதரம். மீன் கரையில என்ன பண்ணுச்சு? யோனாவை சேர்த்தது போல உங்களையும் கர்த்தர் மீன் கர்த்தரே உங்களை கரை சேர்ப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கரத்துல உங்கள் நிழல எவ்வளவு நெருக்குதல் போராட்டத்துக்குள்ளே நீ இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை கரத்துக்குள்ளே மூடி வைத்திருக்கிற நடந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் நினைக்காதீங்க. தேவன் உங்களை சூழ்ந்திருக்கிறான். அதை பாருங்க. எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, நான் என்ன பண்ண போறேன், ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை சூழ்ந்திருக்கிற தேவனுடைய பிரசன்னம் என்னை சூழ்ந்திருக்கிற இந்த பிரசன்னத்துக்கு முன்பதாக எந்த பிரச்சனையும் அது மெழுகு போல உருகி போகும் என்று விசுவாசிங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டா. யோனாவின் மீன் வைத்தது வெளியே கொண்டு வரக்கூடுமானால் கர்த்தர் உன்னையும் எங்களையும் காப்பாற்ற அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்க உங்களை சூழ்ந்திருக்கிறார். உங்களை பாதுகாக்கிற தேவன். நிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நினைச்சுப்பான், ஆண்டவரே மீன் உள்ள வகுத்துல மாட்டிருக்கேன், நான் எப்படி வெளியே போய் எனக்கு தெரியல, ஆனாலும் நான் துதியின் பலியை செலுத்துறேன், என் பொருத்தனைகளை செலுத்துறேன்னு சொல்லி அவன் ஜெபிக்க தொடங்குகிறான். ஆமே சோதரன். தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான். அவருடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். ஒருவேளை என்னுடைய ஜெபம் தேவனுக்கு கேட்கப்படுமா? நான் மீன் வைத்திருக்கிறேனே, பிரச்சனை மாற்றிருக்கனே, ஒரு போராட்டத்தை மாற்றிருக்கனே, நான் என்ன செய்ய போறேன் தெரிய திக்குமுக்காடி கொண்டிருக்கிறீங்களா? தேவனாகிய கர்த்தர் உங்களை நிச்சயமாக வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய நினைவுகளை, உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறான். நம்ம நினைவுகள் எத்தனையோ நினைவுகளை ஜெபம் பண்ணிருப்பீங்க, எத்தனையோ என்ன ஓடி ஜெபம் தேவ சமூகம் வந்திருப்பீங்க. இந்த கால நேரத்தில் எத்தனை நினைவுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். இப்ப கூட கேட்கும் பொழுது எத்தனை நினைவுகள் ஓடிக்கிட்டு இருக்கும். உங்க நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற சர்வ வல்லமையில தேவன் இருக்கிறார். உங்களை விடுவிப்பா. உங்க சரீரத்தின் பிரச்சனையா, போராட்டங்களா, குடும்பத்திலேயா, உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலையா, வேலை ஸ்தலத்தில எந்த நினைவுகளா இருந்தாலும் உன் நினைவுகளை கர்த்தருடைய சமூகத்தில், உன் வழிகள் எல்லாம் உன் தேவனாகத்தை நினைத்துக்கொள். உன் பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துறது. நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் தூரத்திலிருந்து நம்ம நினைவுகளை அறிந்திருக்கிறார். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டுக்கிட்டாங்க. அவங்க சத்தம் ஜெபம்னு போட்டுக்கல, பெருமூச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். சத்தம் போட முடியல, பெருமூச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். நினைவுகளை கர்த்தர் அறிந்து எகிப்தின் அடிமைத்தனத்தை அவங்களை வெளியே கொண்டு வந்தது போல உங்கள் அடிமைத்தனம் எந்த இடத்துல அடிமைப்பட்டு கிடக்கு, அந்த அடிமைத்தனத்தை வெளியே கொண்டு வர தேவனாலே முடியும் என்று விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளை. நிச்சயமாக உங்க உட்கார்ந்து எழுந்து தேவன் அறிந்திருக்கிறான். உங்களை தேவன் சூழ்ந்திருக்கிறான். பிரச்சனையை பார்க்காதீங்க, போராட்டத்தை பார்க்காதீங்க, இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களை வழிநடத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உன் நினைவுகளை அறிந்திருக்கிறவர் நிச்சயமாக உங்கள் இயக்கங்களை, விருப்பங்களையும் தேவ சமூகத்துல தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் சமூகத்துல உண்மையா ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உன் நினைவுகளை நீங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய தேவன் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம்
உங்களை நடத்துவார். ஜெபம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறீர். ஒருவேளை என்னால உட்கார கூட முடியல, ஆனால் இந்த காலங்களில் ஆண்டவரை எழுந்து நடக்க வைப்பாரா என்று ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்கிறான். ஒருவேளை வேலை ஸ்தலத்துல சரியான எனக்கு ப்ரொமோஷன் எடுத்து உட்கார முடியல, சொல்லி எனக்கு வேலையை நான் உட்கார முடியலன்னு சொல்லி போராடி கொண்டு நல்ல ஒரு வேலையை இந்த பிள்ளைகளுக்கு தருவீராக. ஒரு அற்புதத்தை தேவன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.